தமிழக வானவில் தளத்திலிருந்து செய்திகளை வழங்குவது லலிதா கார்த்திக். கரூரில் டிஜிட்டல் நல்வாழ்வு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வீடு வீடாக சென்று துண்டறிக்கை கொடுத்து மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இனி விரிவான செய்திகள். வளர்ந்து வரும் விஞ்ஞான உலகில் கணினிகளின் பயன்பாடும் அதனைத் தொடர்ந்து அலைபேசிகளின் பயன்பாடும் அதிகரித்து வருகிறது. அறிவியலின் வளர்ச்சியின் உச்சமாக பார்க்கின்ற இந்த சூழல்களின் பின்புலத்தில் பல ஆபத்துகளும் சூழ்ந்துள்ளது. இதனை பொதுமக்களுக்கு விளக்கும் வண்ணம் கரூர் ஈரோடு சாலையில் புன்னம் கிராமத்தில் செயல்படும் தி இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் குளோப் டூகேட் பள்ளி மாணவர்கள் கரூர் காந்தி கிராமம், டீச்சர்ஸ் காலனி, புலியூர், வெள்ளாளப்பட்டி பகுதிகளில் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் ராஜு மேடம் தலைமையில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு மாணாக்கர்கள் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடையே துண்டு பிரசுரங்களை வழங்கி உங்கள் திரை உங்கள் பொறுப்பு என்ற தலைப்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தொடர்ந்து கணினி மற்றும் செல்போன்களை பயன்படுத்தி வரும் பொதுமக்களுக்கு இடைநிறுத்து, யோசி, பாதுகாக்க எனவும், தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்கவும் எனவும், வலுவான கடவு சொற்களை பயன்படுத்தவும் எனவும், திரையை பயன்படுத்தும் போது நாம் ஆரோக்கியமாக இருக்க நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் எனவும், முறையாக ஆன்லைனில் பயிற்சி செய்ய வேண்டும் எனவும், எந்த ஒரு லிங்க் உங்கள் திரைக்கு வந்தாலும் அதனை கிளிக் செய்வதற்கு முன்பாக சிந்திக்க வேண்டும் என்றும், சைபர் குற்றங்களில் இருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது போன்ற வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியின் போது பள்ளியின் விளையாட்டுத்துறை ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த் மற்றும் இருபால் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். தமிழக வானவில் செய்திகளுக்காக கரூர் செய்தியாளர் முருகேசன்.